கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் உள்ள மேல்மதுர் கிராமத்தில் நாட்டு துப்பாக்கியை கொண்டு கோழியை சுட்டபோது தவறுதலாக குண்டு பாய்ந்து இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பழனிவேல் வழங்கிட கேட்கலாம். பழனிவேல், வணக்கம். நாட்டு துப்பாக்கியை வைத்து தவறுதலாக சுட்ட நபர் யார்? அவரிடமிருந்து நாட்டு துப்பாக்கியானது கைப்பற்றப்பட்டதா? உயிரிழந்த இளைஞரின் விவரம் என்ன? அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தாரா? காவல்துறை என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள்? வணக்கம் மேடம். அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில மேல்மதுர் கிராமத்தை சேர்ந்த பிச்சன் மகன் பிரகாஷ், இவருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. இந்த நிலையில நேற்று இரவு அவருடைய வீட்டின் முன்பு நின்று கொண்டிருக்கிறார். அப்போது ஒரு நாட்டு துப்பாக்கி குண்டு அவருடைய தலையில் பாய்ந்து சம்பவ இடத்திலே பிரகாஷ் உயிரிழந்தார். இது குறித்து உடனடியாக அவர் அங்கு அருகில் உள்ள மாவடிப்பட்ட அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. ஆனால் அங்கு அவர் இறந்து விட்டதாக தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்துக்கு கரியாலூர் போலீசார் சென்று அங்கு நாட்டு துப்பாக்கியால் சுட்ட ஒரு துப்பாக்கியை பறிமுதல் செய்து அதே பகுதியை சேர்ந்த 2 நபர்களை காவல் நிலையம் அழைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில இறந்து போன பிரகாஷின் உடலை கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டு தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அவரிடம் இருந்து துப்பாக்கி எங்கிருந்து வந்தது, கள்ளத்தனமாக துப்பாக்கி எப்படி பதுக்கி வைத்திருந்தார் என்பது குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சட்டவிரோதமாக வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியால் கோழியை சுட்ட போது குறி தவறி இளைஞர் பலியாகி இருக்கிறார். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் பழனிவேல் வழங்கிட கேட்டோம். நன்றி பழனிவேல்.